என் தலைவலி இந்த வீட்ட விட்டு போயிடுச்சு அப்படிங்கிற மாரி அரோரா ஒரு பக்கம் சொல்ல, சாண்ட்ரா இன்னொரு பக்கம் வந்து, ச்சே! என்ன பண்ணிட்டுருப்பாங்களோ அப்படிங்கிற மாரி வந்து பார்வதிய நெனச்சு இப்போ ஃபீல் பண்ணிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து திவ்யா வந்து சும்மா பேசிட்டு இருந்தாங்க. அப்போ தலைவலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, எனக்கும் தலைவலி இருந்தது. இப்போ வந்து தலைவலி போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்க்காஸ்டிக்கா என் தலைவலி எப்படியோ வெளிய போயிடுச்சு லாஸ்ட் சனிக்கிழம அப்படிங்கிற மாரி வந்து பார்வதிய வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா வந்து சாண்ட்ரா பக்கத்துல இருந்துட்டு அவங்க என்ன பண்ணிட்டுருப்பாங்களோ இல்ல, அப்படிங்கிற மாரி ஒரு மாரி சோகமா வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறமா அதுக்கு அரோரா வந்து சொல்றாங்க, "ஆமா எனக்கு எனக்கு என்ன கஷ்டமா இருக்கு அப்படின்னா, இப்போ 90 டேஸ் அந்த சேலரி வந்து அவங்களுக்கு குடுக்காம போயிடுவாங்களோ அப்படிங்கிற மாரி சொல்றாங்க. அது குடுக்கல அப்படின்னா, அவங்க இந்த 90 டேஸ்க்கு போட்ட எஃபோர்ட் வந்து வேஸ்ட்டா போயிடும்ல." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கு சாண்ட்ராவும் வந்து, "அப்படியா? ஆமால்ல. 90 டேஸ் அப்போ வேஸ்ட் இல்ல." அப்படிங்கிற மாரி வந்து அவங்க சொல்லிட்டு இருந்தத வந்து பார்க்க முடிஞ்சுது. எனக்கு தெரிஞ்சு எப்படி இந்த சேலரி மேட்டர் வந்து சோஷியல் மீடியால தான் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. யாராவது உள்ள போனவங்க சொல்ட்டாங்களா? இல்ல இவங்களே ஒரு அசம்ப்ஷன்ல பேசுறாங்களா? அப்படிங்கிறது தெரியல. பட் இந்த ஒரு விஷயத்த வந்து சொல்லி அரோராவும், சாண்ட்ராவும் வந்து பேசிட்டு இருந்தாங்க. அண்ட் இதே மாரியே வந்து பார்த்தீங்கன்னா, கமருதீனும், பார்வதியும் இப்போ வரையும் வந்து எங்கேயுமே வந்து அவங்கள பார்க்க முடியல. ஸோ மேபி வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு வருவாங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணிட்டு பொறுமையா வருவாங்கன்னு நெனைக்கிறேன். சோஷியல் மீடியால வந்து அதுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பா குடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். 2 பேர் சைட்ல இருந்தும் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். இதே மாரி எல்லாம் பிக் பாஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளோட சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.